ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 3 பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் பிறப்பு என்னும் தலைப்பில் பதம் 29. ஜன்மதே மை அசௌ பாபோ மா வித்யான் மதுசூதன சமுத்விஜே பவத் தேதோ கம்சாத் அகம் அதீரதி. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ஜன்ம பிறப்பு, தே பகவானாகிய உங்களின், மயி என்னுடைய கர்ப்பத்தில், அசௌ அந்த கம்சன், பாப பெரும் பாவியான, மா வித்யாத் அறிய முடியாதபடி, மதுசூதன ஓ மதுசூதனா, சமுத்விஜே நான் கவலையில் மூழ்கியிருக்கிறேன், பவத் ஹேதோ உங்களது தோற்றத்தின் காரணத்தால், கம்சாத் யாரிடம் எனக்கு கெட்ட அனுபவம் ஏற்பட்டதோ அந்த கம்சனின் காரணத்தால், அகம் நான், அதீரதி அதிக கவலைக்கு இடமாகியுள்ளேன். டிரான்ஸ்லேஷன். ஓ மதுசூதனா, உங்களுடைய தோற்றத்தின் காரணத்தால் கம்சனிடம் உள்ள என் பயம் அதிகரித்து கொண்டே போகிறது. எனவே தயவு கூர்ந்து என் கர்ப்பத்தில் நீங்கள் பிறந்திருப்பதை பாவியான அந்த கம்சனால் புரிந்து கொள்ள முடியாதபடி செய்துவிடுங்கள். பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். பகவானை மதுசூதனா என்று தேவகி அழைத்தாள். கம்சனை போன்ற பல்லாயிரக்கணக்கான மடங்கு அதிக சக்தி வாய்ந்த பல அசுரர்களை பகவான் கொன்றுள்ளார் என்பதை தேவகி அறிவாள். எனினும் தெய்வ குழந்தையிடமிருந்த பாசத்தின் காரணத்தால், தாய்ப்பாசத்தின் காரணத்தால் கம்சன் அவரை கொன்றுவிடக்கூடும் என்று நம்பினாள். பகவான் அளவற்ற சக்தியுடையவர் என்று நினைப்பதற்கு பதிலாக அவரிடமுள்ள பாசத்தின் காரணத்தால் அவரது மகிமையை மறந்து அவரை மறைந்துவிடும்படி வேண்டிக் கொண்டாள். பதம் 30. உபசம்ஹர விஸ்வாத்மன் அதோ ரூபம் அலௌகிகம் சங்கச்சக்கர கதாபத்ம ஸ்ரீயாஜூஷ்டம் புஜம். வேர்ட் பை வேர்ட் மீனிங். உபசம்ஹர மறைத்து விடுங்கள், விஸ்வாத்மன் எங்கும் பரவியுள்ள பகவானே, அந்த ரூபம் உருவம், அலௌகிகம் இவ்வுலக இயற்கைக்கு புறம்பான, சங்கு சக்கர கதாபத்ம சங்கு சக்கரம் கதை மற்றும் தாமரையின், ஸ்ரீயா இந்த ஐஸ்வர்யங்களுடன், ஜூஷ்டம் அலங்கரிக்கப்பட்டுள்ள, சதுபுஜம் 4 கரங்கள். டிரான்ஸ்லேஷன். எம்பெருமானே, நீங்கள் எங்கும் பரவியுள்ள பரமபுருஷர் ஆவீர். சங்கு சக்கரம் கதை மற்றும் தாமரையை ஏந்தியுள்ள 4 கரங்களையுடைய உங்களது உன்னத ரூபம் இவ்வுலக இயற்கைக்கு ஒவ்வாததாகும். தயவு கூர்ந்து இந்த ரூபத்தை மறைத்து கொள்ளுங்கள். இயற்கையான ஒரு மனித குழந்தையைப் போல மாறிவிடுங்கள். இதனால் உங்களை எங்காவது ஒளித்து வைத்துவிட என்னால் முடியும். பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். முன்பு பிறந்த குழந்தைகளையெல்லாம் கம்சனிடம் ஒப்படைத்தது போல இந்த முறை குழந்தையாக தோன்றியுள்ள பகவானை அவளிடம் ஒப்படைக்காமல் இந்த முறை குழந்தையாக தோன்றியுள்ள பரமபுருஷ பகவானை கம்சனிடம் ஒப்படைக்காமல் அவரை ஒளித்து வைக்க வேண்டுமென்று தேவகி நினைத்தாள். ஒவ்வொரு குழந்தையையும் கம்சனிடம் ஒப்படைப்பதாக வசுதேவர் கம்சனுக்கு வாக்களித்திருந்த போதிலும் இந்த முறை அந்த வாக்கையும் மீறி குழந்தையை எங்கேனும் ஒளித்து வைக்க அவர் விரும்பினார். ஆனால் ஆச்சரியப்படத்தக்க வகையில் பகவான் இந்த 4 கை ரூபத்தில் தோன்றியிருந்ததால் அவரை ஒளித்து வைப்பது சாத்தியமற்றதாக இருந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 3 பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் பிறப்பு என்னும் தலைப்பில் பதங்கள் 29, 30 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய்.